ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்படும் போது அவர்களுக்கும் தாழ்மை இருக்கிறது, பொறுமையா இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் வளர 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 கூட பெருமையும் வருது. நான் யார் தெரியல, நான் ராஜா. ஆனா அந்த ஒரு விஷயத்துலதான் தாவீதை நம்ம பயங்கரமா பாராட்டணும். அவன் எப்ப ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் கடைசி வரைக்கும் சொல்லுவான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது. அவன் ஜனங்களை தான் மெய்ப்பனுங்கிறத என்ன செய்யவே இல்லை, அவன் மறக்கவே இல்லை. மறக்க கூடாது. ஆசீர்வாதம் எவ்வளவு வேணா வரட்டும், நான் உங்களுக்கு சொல்றேன், ஆசீர்வாதம் வர 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 நீங்கள் இன்னும் தாழ்மைக்குள்ள போயிட்டே இருக்கணும். உங்க பார்வையிலேயோ பேச்சிலேயோ என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. கொஞ்சம் பணம் வந்துட்டா என்ன வந்துடும் தெரியுமா, பெருமை. யார் மேலையும் ஏறணுமா, பெருமை வரவே கூடாது. கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார், அவ்வளவுதான். அவர் நினைச்சா கீழே தள்ளவும் முடியும். கிருபையா கர்த்தர் நம்மளை மேல வச்சிருக்கிறார். யாரை பார்க்கும் போதும் அவன் நம்மளை விட கீழே, அவன் நம்மளை விட மோசம், மனைவி வீடு நம்மளை விட மோசம், கணவன் வீடு நம்மளை விட மோசம் நினைக்க கூடாது. நான் ரொம்ப படிச்சிருக்கேன், அவங்க படிக்காதவங்க, நம்ம பணக்காரங்க, அவங்க பணம் இல்லாதவங்க, நம்ம அந்தஸ்துல இருக்கவங்க, அந்தஸ்து. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நம்மளை கர்த்தர் மேல கொண்டு உட்கார வச்சதுனால நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். சில வருஷங்களுக்கு முன்பாக நாமும் அங்கேதான் இருந்தோம், அந்த இடத்துல தான் இருந்தோம். உன்னை எண்ணி கர்த்தர் கிருபையா மேல உட்கார வச்சிருக்காரு. தாழ குதிக்க கூடாது, பெருமை வரக்கூடாது. இந்த உப்பரிக்கையில நடக்கும்போது என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. எவ்வளவு மேல போனாலும் உங்களுக்கு தெரியணும், இது கர்த்தரை என்ன கொண்டு உட்கார வச்சிருக்கிற இடம். நான் இங்கே கர்த்தருடைய கிருபையினாலே நடந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான்.